ஓகே, லாஸ்ட் வீடியோவில் என்ன பார்த்தோம்னா இஷ்யூ ஆஃப் டிபெஞ்சர் அண்ட் இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸில் இருக்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம ஒரு 35 கொஸ்டின்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். இந்த வீடியோவில் அதோட கண்டினியூஷனாக பேலன்ஸ் இருக்க கொஞ்சம் கொஸ்டின்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணிடலாம். இந்த எல்லா கொஸ்டின்ஸுமே வந்து இஷ்யூ ஆஃப் டிபெஞ்சர், இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ் ரிலேட்டடாக மட்டும்தான் இருக்கும். இதுல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து கொஸ்டின் நம்பர் 36. அரேஞ்ச் தி ஃபாலோவிங் இன் அ சீக்வன்ஸ் டு டிட்டர்மைன் தி ரெசிடியூ அவைலபிள் ஃபார் ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் ஆஃப் அ கம்பெனி. அதாவது ஒரு நிறுவனத்தின் ஈக்விட்டி பங்குதாரர்களுக்கு கிடைக்கக்கூடிய மீதி தொகையை நிர்ணயிக்க கீழ்கண்டவற்றை ஒரு வரிசையில் அமைக்கும். அதாவது அந்த ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸுக்கு கிடைக்கிற பேலன்ஸ் இருக்கும்ல, மீதி கண்டுபிடிக்கும்ல, அதுக்கான சீக்வன்ஸ் வந்து என்ன அப்படின்னு கேட்பாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம்னா, இங்க கொடுத்துருக்க ஆப்ஷன்ஸ்ல ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ஸ் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா, ப்ராஃபிட் ஆஃப்டர் இன்ட்ரெஸ்ட் பிஃபோர் டாக்ஸ் அண்ட் டிவிடெண்ட், ப்ரிஃபரன்ஸ் டிவிடெண்ட் பெய்ட், ப்ராஃபிட் ஆஃப்டர் இன்ட்ரெஸ்ட் அண்ட் டாக்ஸ் பிஃபோர் டிவிடெண்ட், அடுத்து டாக்ஸ் பெய்ட், அடுத்து ப்ராஃபிட் ஆஃப்டர் இன்ட்ரெஸ்ட், டாக்ஸ் அண்ட் டிவிடெண்ட். ஓகேவா, இது எல்லாத்துக்கும் அப்புறம் இருக்க ப்ராஃபிட். ஸோ இதுல ஃபர்ஸ்ட் என்ன வரும்னா ஏ தான் வரும். எப்படின்னா ஃபர்ஸ்ட் ப்ராஃபிட் ஆஃப்டர் இன்ட்ரெஸ்ட்டுக்கு அப்புறம் இருக்க ப்ராஃபிட் பிஃபோர் டாக்ஸ் அண்ட் டிவிடெண்ட். டாக்ஸ் அண்ட் டிவிடெண்ட்டுக்கு முன்னாடியே நம்ம இந்த ப்ராஃபிட் கால்குலேட் பண்ணுவோம் ஃபர்ஸ்ட். ஸோ இதுதான் வந்து வரும். அடுத்ததா வந்து என்ன வரும்னா டாக்ஸ் பெய்டு. அப்போ இதை வந்து டிடெக்ட் பண்ணுவோம். டிடெக்ட் டாக்ஸ் டு அரைவ் அட் ப்ராஃபிட் ஆஃப்டர் இன்ட்ரெஸ்ட் அண்ட் டாக்ஸ் பிஃபோர் டிவிடெண்ட். அதாவது நம்ம சியை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா டி போடணும். அப்போ ஏ அடுத்து டி, அடுத்து இப்போ டாக்ஸ் பெய்ட் பண்ணதை வந்து நம்ம டிடெக்ட் பண்ணிட்டோம்னா சி கிடைக்கும், ப்ராஃபிட் ஆஃப்டர் இன்ட்ரெஸ்ட் அண்ட் டாக்ஸ் பிஃபோர் டிவிடெண்ட். ஓகேவா, இதுக்கு அடுத்ததா என்ன பண்ணுவாங்கன்னா ப்ரிஃபரன்ஸ் டிவிடெண்ட் பே பண்ணுவாங்க. அது வந்து பி ஆப்ஷன். இந்த ப்ரிஃபரன்ஸுக்கு வந்து நம்ம டிவிடெண்ட் பே பண்ணிட்டோம்னா நெக்ஸ்ட் வந்து ஃபைனலா என்ன இருக்கோ அதை எடுத்துட்டு ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸுக்கு வந்து நம்ம கொடுத்துருவோம். ஓகேவா, ஃபைனல் ரெசிடியூ ஃபார் ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ். ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸுக்கு கிடைக்கிற ஃபைனல் இது அதுதான். ஸோ இந்த ஆப்ஷன் சி தான் வந்து இங்க கரெக்டான ஆன்சர். ஓகேவா, நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 37ல பேலன்ஸ் இன் கால் இன் அட்வான்ஸ் அக்கௌண்ட். கால் இன் அட்வான்ஸ் அக்கௌண்ட்னா முன்கூட்டியே பெற்ற அழைப்பு தொகை கணக்கு. is shown as a separate item under the subhead in company's balance sheet. அதாவது அந்த கம்பெனியோட பேலன்ஸ் ஷீட்ல செப்பரேட் ஐட்டமா வருது, சப்ஹெட்ல வந்து இது வருதுன்னு சொல்லி கேட்குறாங்க. முன்கூட்டியே பெற்ற கால் தொகை, அதாவது அழைப்பு தொகை கணக்கில் உள்ள இருப்பு நிறுவனத்தின் இருப்பு நிலை குறிப்பில் ஒரு துணை தலைப்பின் கீழ் தனியாக காட்டப்படுகிறது. அது எந்த துணை தலைப்புன்னு கேட்குறாங்க. அப்போ அது எது கீழே வரும்னா அதர் கரண்ட் லைபிலிட்டிஸ் கீழே வருமா. அப்போ அதர் கரண்ட் லைபிலிட்டிஸ் ஆப்ஷன் சி தான் வந்து இதோட கரெக்டான ஆப்ஷன். ஏன் அப்படின்னா கால் இன் அட்வான்ஸ் இஸ் அ லைபிலிட்டி தட் இஸ் ரீபேயபிள் வித்தின் 12 months. அந்த 12 monthல நம்ம அதை ரீபே பண்ணணுன்றதுனால அந்த இதை வந்து நம்ம அதர் கரண்ட் லைபிலிட்டியில வந்து எடுத்துருவோம். கொஸ்டின் நம்பர் 36 வந்து தி டிபெஞ்சர் தட் ஆர் பேயபிள் ஆன் the expiry of a specific period either in lump sum or in installments during lifetime of the company are called. அதாவது ஒரு நிறுவனத்தின் வாழ்நாளில் குறிப்பிட்ட காலத்துக்கு பின் ஒரே மொத்த தொகையாகவோ அல்லது ஒரு தவணைகளாகவோ செலுத்த வேண்டிய கடனீட்டு பத்திரங்கள் எவை என அழைக்கப்படுகிறது. அது எந்த டிபெஞ்சர் வந்து நம்ம அப்படி இது பண்ணுவோம் அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கு ஆன்சர் வந்து ரிடீமபிள் டிபெஞ்சர்ஸ். ஏன் ரிடீமபிள் டிபெஞ்சர்ஸ்னா டிபெஞ்சர்ஸ் தட் ஆர் ரீபேயபிள் ஆஃப்டர் அ ஸ்பெசிபிக் பீரியட். அதாவது ஒரு டைமுக்கு அப்புறம் ரீபே பண்ணணும். அது ஈவன் எய்தர் லம்சமா இருந்தாலும் சரி, இன்ஸ்டால்மெண்டா இருந்தாலும் சரி, அதை நம்ம ரீபே பண்ணணும் அப்படின்னாலே அதை வந்து நம்ம ரிடீமபிள் டிபெஞ்சர் தான் சொல்லுவோம். ஓகேவா, அடுத்தது கொஸ்டின் நம்பர் 39ல வந்து கீழ்கண்டவற்றில் சரியானவற்றை வரிசைப்படுத்தும். அந்த சரியான வரிசை என்னப்பாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம், ஆத்தரைஸ்டு கேபிட்டல். இது வந்து நம்ம போன கொஸ்டின்ஸ்லயே வந்து நம்ம சொல்லியிருந்தோம். ஃபர்ஸ்ட் ஆத்தரைஸ்டு கேபிட்டல், அடுத்து இஷ்யூ பண்ணுவாங்க இஷ்யூடு கேபிட்டல், அடுத்து சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபுல்லி பெய்டு அப் கேபிட்டல், சப்ஸ்கிரைப் பண்ணி அதை பே பண்ணுவாங்க. அதுக்கு அடுத்ததான் வந்து சப்ஸ்கிரைப் நாட் ஃபுல்லி பெய்டு அப் கேபிட்டல், அதுக்கு வந்து முழுமையா செலுத்தப்படாத மூலதனம். அதுக்கப்புறம் ஃபைனலா ஷேர்ஸ் ஃபோர்ஃபீட்டட் அக்கௌண்ட். இது வந்து 5வது ஆகும். ஓகேவா, இதோட ஆப்ஷன் வந்து ஆப்ஷன் சி. ஆப்ஷன் சில வந்து CADBE இதுதான் வந்து இதுக்கான கரெக்டான சீக்வன்ஸ். கொஸ்டின் நம்பர் 40ல என்னன்னா match the following. இப்போ கேபிட்டல் கால்டு ஒன்லி இந்த ஈவெண்ட் ஆஃப் வைண்டிங் அப் ஆஃப் அ கம்பெனி. அதாவது வைண்டிங் அப் ஆஃப் அ கம்பெனில மட்டுமே வந்து கால் பண்ற கேபிட்டல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா
ரிசர்வ் கேபிட்டல் வந்து நம்ம வைண்டிங் அப் டைம்ல மட்டும்தான் நம்ம கால் பண்ணுவோம். ஸோ ஒன்றுக்கு வந்து 4. அடுத்து அதர் நேம் ஆஃப் ரெஜிஸ்டர்டு கேபிட்டல். ரெஜிஸ்டர்ட் கேபிட்டலோட அதர் நேம் வந்து நாமினல் கேபிட்டல். ஓகேவா? அப்போ 2க்கு வந்து பிக்கு வந்து 1 ஆப்ஷன். சி வந்து இஷ்யூடு கேபிட்டல் என்னன்னா, அதாவது சப்ஸ்கிரைப்டு கேபிட்டல் இஸ் அ பார்ட் ஆஃப் விச் கேபிட்டல் அப்படின்னா, இஷ்யூடு கேபிட்டல்ல தான் வந்து இது பார்ட் ஆஃப் சப்ஸ்கிரைப் கேபிட்டல். இஷ்யூ பண்ணதுல தான் சப்ஸ்கிரைப் ஆகும். ஸோ இந்த இஷ்யூ பண்ணதுல தான் இந்த சப்ஸ்கிரைப் கேபிட்டல் வந்து ஒரு பார்ட். ஓகேவா? அடுத்து டைப் ஆஃப் கேபிட்டல் ப்ராஃபிட் வந்து கேபிட்டல் ரிசர்வ். ஓகே, அப்போ இதோட ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. அடுத்து பேசேஜ் கொஸ்டின்ல ஃபர்ஸ்ட் வந்து ஹைலைட் இந்தியா லிமிடெட் கம்பெனி இன்வைட்டட் அப்ளிகேஷன் ஃபார் 30,000 ஷேருக்கு வந்து இன்வைட் பண்றாங்க. ஒரு ஷேர் வந்து 100 ஈச் அட் ப்ரீமியம் ஆஃப் 20 rupees பர் ஷேர். 20 rupees ப்ரீமியம் பேயபிள் எப்படி பண்ணுவாங்கன்னா, அப்ளிகேஷன்ல 40 rupees இன்க்ளூடிங் ப்ரீமியம் 40 rupees, இன்க்ளூடிங் ப்ரீமியம் 10 rupees, அலாட்மெண்ட்ல 30 rupees இன்க்ளூடிங் ப்ரீமியம் 10 rupees. அப்போ ப்ரீமியம் வந்து 2 தவணையா வாங்கிட்டாங்க. அலாட்மெண்ட் அப்ளிகேஷன்லயும் அலாட்மெண்ட்லயும் வாங்கிட்டாங்க, முடிஞ்சது. இப்போ 40 30 வாங்கியிருக்காங்க. அடுத்து ஃபர்ஸ்ட் கால்ல 30 rupees, செகண்ட் ஃபைனல் காலில் வந்து 20 rupees வாங்கியிருக்காங்க. இதுதான் வந்து அவங்களோட பேயபிள். அந்த as follows இந்த மாதிரி தான் நடக்குது. அப்ளிகேஷன்ஸ் வர் ரிசீவ்டு ஃபார் 40,000 ஷேர்ஸ்க்கு வந்து வாங்கிடுறாங்க. அப்போ ப்ரோராட்டா அலாட்மெண்ட் வாஸ் மேட் ஆன் த அப்ளிகேஷன்ஸ் ஃபார் 35,000 ஷேருக்கு வந்து இவங்க ப்ரோராட்டா அலாட்மெண்ட் பண்றாங்க. Excess application money was utilized towards the allotment. Rohan, to whom 600 shares were allotted, failed to pay the allotment money. அவனுக்கு அலாட் பண்ணிட்டாங்க, பட் அலாட்மெண்ட் மணியை வந்து அவன் பே பண்ணல. 30 rupees வந்து அவன் பே பண்ணல. அண்ட் தி ஷேர்ஸ் வேர் forfeited immediately after allotment. 600 ஷேர்ஸ் வந்து forfeit பண்ணிட்டாங்க. Aman, who applied 1,050 shares, failed to pay first call on his share, were forfeited immediately after first call. அம்மன்ன்றவன் ஃபர்ஸ்ட் கால்ல பே பண்ணல, 30 rupees பே பண்ணல. அவனோட திங் வந்து 1,050 ஷேர்ஸ் வந்து forfeit பண்ணிட்டாங்க இமீடியட்டா. செகண்ட் அண்ட் ஃபைனல் கால் வாஸ் மேட். ஆல் த டியூ மணி ஆன் செகண்ட் கால் ஹாவ் பீன் ரிசீவ்டு. அந்த ஆல் டியூ மணி வந்து செகண்ட் கால்ல வாங்கிட்டாங்க. ஆஃப் த ஷேர்ஸ் ஆஃப் forfeitedக்கும் வந்து வாங்கிட்டாங்க. 1,000 shares were reissued as fully paid up ஃபார் 80 rupees per share. 80 rupees per share வந்து ரீஇஷ்யூ பண்றாங்க, விச் இன்க்ளூடட் த ஹோல் அமன் ஷேர். அமனோட ஷேரையும் சேர்த்து தான் வந்து ரீஇஷ்யூ பண்றாங்க. ஓகேவா? அப்போ இதுக்கு கீழே இருக்க கொஸ்டின்ஸ் வந்து நம்ம இதை பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் கேட்டுப்பாங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 41 வந்து விச் அக்கௌண்ட் வில் பி டெபிட்டட் ஆன் த ரெக்கார்ட் ஆஃப் டிஃபால்ட் ஆன் பேமெண்ட். டிஃபால்ட் ஆன் பேமெண்ட் நடந்ததை வந்து நம்ம எந்த அக்கௌண்ட்ல எடுத்துட்டு போவோம்னா காலின் அரியர். அஃப்கோர்ஸ். ஸோ ஆப்ஷன் பி தான் வந்து இதோட கரெக்டான ஆன்சர். அங்க அரியர் தானே வருது, அவனால பே பண்ண முடியல, அதனால வந்து ஃபெயில் ஆகுது, டிஃபால்ட் ஆகணும் அப்படின்னும் போது கால் வந்து அரியர் ஆகுது. இப்போ காலின் அரியர் அக்கௌண்ட். அடுத்து ப்ரோரேட்டா அலாட்மெண்ட் மீன்ஸ் அப்படின்னா, ப்ரோரேட்டா அலாட்மெண்ட்னா நான் சொல்லியிருக்கேன், இப்போ ஒரு ப்ரொபோஷனேட்லி வந்து யாருக்கு டிமாண்டை பேஸ் பண்ணி இப்போ இவங்களுக்கு இவ்வளவு கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்லி, இப்போ 1,000 ஷேர் அப்ளை பண்ணவனுக்கு நான் 500 கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி இருக்குல்ல, அதுதான் வந்து ப்ரோரேட்டா அலாட்மெண்ட். அப்போ ப்ரோரேட்டா அலாட்மெண்ட் என்னன்னா, டைரக்டர்ஸ் ஆப்ட் டு மேக் ப்ரொபோஷனேட் அலாட். டைரக்டர்ஸ் தான் வந்து இங்க ஆப்ட் பண்ணுவாங்க ஃபார் த அப்ளிகன்ஸ். ஓகேவா? ஆல் அப்ளிகன்ஸுக்கும் பண்ணுவாங்க, பட் ஆனா எல்லா ஷேரும் பண்ண மாட்டாங்க. புரியுதா? எல்லா அப்ளிகன்ஸுக்கும் ஷேர் கிடைக்கும், பட் அவங்க எதிர்பார்த்த அவங்க அப்ளை பண்ண ஷேர்ஸ் வந்து கிடைக்காது. அதுதான் வந்து ப்ரோரேட்டா அலாட்மெண்டோட ரூல். அடுத்த கொஸ்டின் நம்பர் 43. அட் த டைம் ஆஃப் ஃபீச்சர் ரோஹன்ஸ் ஷேர். ரோஹனோட ஷேர் ஃபீட் பண்ணும்போது ஒரு ஃபீச்சர் ஷேர்ஸ் அக்கௌண்ட் வில் பி கிரெடிட்டட் பை எவ்வளவு வந்து கிரெடிட் ஆகும் அப்படின்னா, ரோஹன் வந்து எவ்வளவு ஷேர்ஸ் வந்து அலாட் பண்ணாங்க? 600 ஷேர்ஸ். 600 ஷேருக்கு வந்து ரோஹனுக்கு வந்து அலாட் பண்ணாங்க. அதோட ஃபேஸ் வேல்யூ பிளஸ் ப்ரீமியம் எவ்வளோ? 120. ஓகேவா? 120 வந்து அதோட இது. அப்போ அப்ளிகேஷன் மணியா எவ்வளவு பே பண்ணியிருப்பான்? 40 rupees வந்து அப்ளிகேஷன் மணியா அவங்க கலெக்ட் பண்றாங்க. இப்போ 40 into 600. 600 எவ்வளோ? 40 into 600 வந்து 24,000. 24,000. அப்போ 24,000. அலாட்மெண்ட் டியூ எவ்வளோ வந்தது? 30 rupees plus 20 rupees ப்ரீமியம். அப்போ 50 into 600 30,000.
ஓகேவா, அவன் வந்து ஃபெயில் ஆனது. இவ்வளோ பே பண்ண அவன் ஃபெயில் டிஃபால்ட் ஆயிட்டான். 30,000 வந்து அவன் வந்து பே பண்ணல. ஓகேவா, அலாட்மெண்ட் டியூ. அப்போ ஃபர்ஃபீட்டர் ஷேர் அக்கௌண்ட்ஸ் வந்து எவ்வளோ கிரெடிட் பண்ணுவாங்கன்னா 24,000. இந்த 40 rupees வந்து அதுல இருந்து 8,000 அன்பெய்டா இருக்கிறத வந்து அவங்க மைனஸ் பண்ணி 16,000 வந்து இவங்க கிரெடிட் பண்ணுவாங்க. ஓகேவா, கொஸ்டின் நம்பர் 44ல வந்து கொஸ்டின் நம்பர் 44, ஃபைனல் கால் will be made due on shares. இறுதி அழைப்பு பின்வரும் பங்குகளுக்கு செலுத்த வேண்டியதாக இருக்கும். எவ்வளோ வந்து ஃபைனல் கால் will be made due on shares, எவ்வளோ ஷேர்ஸ் வந்து ஃபைனல் கால்ல டியூ இருக்கு அப்படின்னு கேட்டாங்கன்னா அது வந்து டோட்டல் ஷேர்ஸ் அலாட்டட் வந்து 30,000. ஃபர்ஃபீட்டர் ஷேர்ஸ் ஆஃப் ரோஹன் வந்து 600, அமன் வந்து 1,050. அப்போ 1,650 ஷேர் வந்து ஃபர்ஃபீட் பண்ணியிருக்காங்க. 30,000 மைனஸ் 600 29,400 வந்து இதோட ஆன்சர். அப்போ ரோஹனோடதை கழிச்சிட்டோம்னா அமனோடதை வந்து ரீஇஷ்யூ பண்ணிட்டாங்க. ரோஹனோடதை மட்டும்தான் வந்து ரீஇஷ்யூ பண்ணல. அப்போ அமனோட இதை வந்து நம்ம மைனஸ் பண்ண மாட்டோம். ஒன்லி ரோஹன் 600 மட்டும்தான் மைனஸ் பண்ணுவோம். அப்போ 600 மைனஸ் பண்ணோம்னா 29,400 தான் வந்து இதோட கரெக்டான ஆன்சர். ஸ்டேட் த ட்ரீட்மெண்ட் ஆஃப் அ ப்ராஃபிட் ஆஃப் த ப்ராஃபிட் ஆன் த ஷேர்ஸ் ரீஇஷ்யூ பண்ணதுல எவ்வளோ ப்ராஃபிட் கிடைச்சிருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா எவ்வளோ வந்து ரீஇஷ்யூஸ் பண்ணாங்க. ஃபர்ஃபீட்டர் ஷேர்ஸ் வந்து 1,000 ஷேர் வந்து ரீஇஷ்யூ பண்ணாங்க. 20 rupees டிஸ்கவுண்ட்டுக்கு பண்ணியிருக்காங்க. அப்போ எவ்வளோன்னா 1,000 டிஸ்கவுண்ட் வந்து 20 into 1,000 ஷேர்ஸ் வந்து ரீஇஷ்யூ பண்ணதுனால 20 into 1,000 எவ்வளோ 20,000. இப்போ கேபிட்டல் ரிசர்வா எவ்வளோ வரும்னா டோட்டல் ஃபர்ஃபீட்டட் அமௌண்ட் வந்து அமன் அண்ட் ரோஹன் ரெண்டு பேருக்குமே சேர்த்து எவ்வளோ வந்துச்சு ஃபர்ஃபீட் பண்ணதுன்னா 48,000 வந்து ஃபர்ஃபீட் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா, அப்போ அந்த ஃபர்ஃபீட் பண்ணதுல இருந்து அந்த 20,000 டிஸ்கவுண்ட் ரேட்டை வந்து மைனஸ் பண்ணணும். டிஸ்கவுண்ட் ரேட் மைனஸ் பண்ணோம்னா 48,000ல 20,000 போச்சுன்னா 28,000. இப்போ இது என்ன பண்ணுவாங்கன்னா கிரெடிட் கேபிட்டல் ரிசர்வ் பை அந்த கிரெடிட் கேபிட்டல் ரிசர்வ் பை 28,666. ஆப்ஷன் பி. கொஸ்டின் நம்பர் 46 வந்து மேட்ச் தி ஃபாலோவிங். லிஸ்ட் நம்பர் 1ல கொடுத்துருக்காங்கன்னா செக்யூர் டிபெஞ்சர்ஸோட டைப்ஸ் கொடுத்துருக்காங்க. லிஸ்ட் நம்பர் 2ல வந்து என்ன மீனிங் கொடுத்துருக்காங்க. செக்யூர் டிபெஞ்சர்னா நம்ம என்ன சொல்லுவோம், சார்ஜ் ஆன அசெட்ல வந்து சார்ஜ் பண்ணியிருப்போம். ஸோ ஆப்ஷன் சி. லிஸ்ட் நம்பர் 2ல ஏக்கு வந்து சி வந்துடும். ஓகேவா, அடுத்து ரெஜிஸ்டர்டுன்னா என்ன பண்ணுவோம், ஹோல்டர் டீடைல்ஸ் வந்து ரெஜிஸ்டார்ல இருக்கும். அப்போ ஆப்ஷன் 4. பிக்கு வந்து ஆப்ஷன் 4. சி கன்வெர்டபிள்னா வந்து கன்வெர்டபிள் இன்டூ ஈக்விட்டி. அது என்ன எங்க இருக்கு, ஆப்ஷன் 2. ஓகே, அடுத்து ஜீரோ டிபெஞ்சர்ஸ்ல வந்து நாட் கேரி ஸ்பெசிபிக் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து அதுல இருக்கு. அது வந்து ஃபிளக்சுவேட் ஆகும். அப்போ இதோட ஆன்சர் வந்து 3, 4, 2, 1 இதுல பார்த்தோம்னா கரெக்டான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. Rearrange the following items of the shareholders fund in order of as prescribed by the Companies Act 2013 in Schedule 3. கம்பெனிகள் சட்டம் நிறுவன சட்டம் 2013 அட்டவணை 3 படி பங்குதாரர் நிதிகளுக்கான கீழ்கண்ட உருப்படிகளை சரியான வரிசையில் அமைக்கவும். அது ஃபர்ஸ்ட் அதேதான். ஆத்தரைஸ்டு கேபிட்டல், இஷ்யூடு கேபிட்டல், சப்ஸ்கிரைப்ட் அண்ட் ஃபுல்லி பெய்டு கேபிட்டல், சப்ஸ்கிரைப்ட் நாட் ஃபுல்லி பெய்டு கேபிட்டல், ஷேர்ஸ் ஃபோர்ஃபிட்டட். இதுதான் வந்து இதுக்கான சீக்வன்ஸ். ஓ இ டி பி சி ஏ இதுதான் வந்து இதோட கரெக்டான சீக்வன்ஸ். கொஸ்டின் நம்பர் 48 வந்து
when debentures are issued as collateral security to obtain loan from a bank, லோன் வாங்குறதுக்காக பேங்க்குக்கு வந்து டிபெஞ்சர்ஸ் இஷ்யூ பண்றாங்க. ஐடென்டிஃபை தி அக்கௌண்ட் தட் இஸ் டெபிட்டட் ஃபார் ரெக்கார்டிங் த என்ட்ரி இஷ்யூ ஆஃப் சச் டிபெண்ட். அந்த இஷ்யூ ஆஃப் டிபெண்டன்சிக்கு வந்து என்ன என்ட்ரி போடுவோம் அப்படின்னா, எந்த அக்கௌண்ட்ல பண்ணுவோம்னா டிபெஞ்சர் சஸ்பென்ஸ் அக்கௌண்ட்ல வந்து நம்ம அந்த இதை வந்து ஆப்ஷன் டி தான் வந்து இதோட ஆப்ஷன். ஏன்னா when debentures are issued as collateral security, debentures suspense account will be debited, not an expense, just a contingent liability entry-ஆ வந்து உள்ள வரும். ஸோ அது வந்து டிபெண்டர் சஸ்பென்ஷன் அக்கௌண்ட்ல தான் வந்து பத்திர இதுல கணக்குல தான் வந்து நம்ம ஆட் பண்ணுவோம், டெபிட் பண்ணுவோம். அடுத்து கொஸ்டின் நம்பர் 49ல எக்ஸ் லிமிடெட் பர்ச்சேஸ் அசெட்ஸ் ஆஃப் 6,30,000 ஃப்ரம் ஒய் லிமிடெட். அதாவது எக்ஸ் லிமிடெட்ன்ற வந்து 6,30,000 மதிப்புள்ள சொத்துக்களை வந்து ஒய் லிமிடெட்ல இருந்து வாங்குறாங்க. மாற்றா 100% மதிப்புள்ள 9% கடனீட்டு பத்திரங்களை 20% மேலதிக தொகையுடன் பிரீமியமோட அவங்க கொடுக்குறாங்க. வெளியிட்ட வேண்டிய கடனீட்டு பத்திரங்கள் எண்ணிக்கை எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ இங்க என்ன பர்ச்சேஸ் ஆஃப் ப்ரைஸ் வந்து 6,30,000. ஓகேவா? அப்போ 6,30,000 வந்து இவங்க பர்ச்சேஸ் பண்றாங்க. டிபெண்டன்ஸ் இஷ்யூ பண்றது எவ்வளோ? 100 rupees பிளஸ் 20 rupees. இது வந்து ப்ரீமியம்னா பிளஸ் 20. அப்போ 120 rupees வந்து இதுக்கு வந்து ஒரு டிபெண்டரோட வேல்யூ. இப்போ 6,30,000 by 20 அது எவ்வளவு இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா 5,250. இதுதான் வந்து இதோட கரெக்டான ஆப்ஷன். அடுத்து 50 A company issued 1,09% debentures of 100 each at a discount of 5%, but redeemable at premium 5%. redeemable வந்து 5%, discount வந்து 5%. So the total amount received on such debenture is, அதாவது ஒரு நிறுவனம் 1 லட்சம் மதிப்புள்ள 9% கடனீட்டு பத்திரத்துல 1க்கு 100% விலையில 5% தள்ளுபடியுடனும் ஆனால் மேலதிகத்துடன், அதாவது பிரீமியத்தோட மீட்கப்படும். ஓகேவா? இவ்வாறு வழங்கப்படும் பத்திரங்களில் நிறுவனத்திற்கு பெறப்படும் மொத்த தொகை எவ்வளவு? மொத்த தொகை எவ்வளவுன்னு பார்த்தோம்னா, டிபெண்டர் இஷ்யூ பண்ணது வந்து 5% டிஸ்கவுண்ட். அப்போ 95% வந்து ஓகேவா? 100 ரூபாய் இதுல வந்து 5% டிஸ்கவுண்ட்னா எவ்வளோ? 95 rupees வந்து அப்போ இவங்க இஷ்யூ பண்றாங்க. அப்போ 1000 டோட்டலா எவ்வளவு ரிசீவ் பண்ணுவாங்கன்னா 1000 எங்க இருக்கு? அப்போ இவங்க வந்து எவ்வளவு கொடுத்துருப்பாங்க? 1000 டிபெண்டர்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த வேல்யூ 100ன்ற வேல்யூல அதை வந்து 5% டிஸ்கவுண்ட் பண்ணும்போது 1000 into 95 தான் வந்து இவங்க வாங்கியிருப்பாங்க. 1000 into 95 வாங்கும்போது 95,000 தான் வந்து உங்களுக்கு உள்ள வந்திருக்க அமௌண்ட். அந்த கம்பெனிக்கு உள்ள வந்து அமௌண்ட் அப்போ 95,000. கொஸ்டின் நம்பர் 51 வந்து அரேஞ்ச் இன் கரெக்ட் சீக்வன்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு தி இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ் பை கம்பெனி. ஷேர் இஷ்யூ பண்றதுல என்னென்ன நடக்கும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷன் நடக்கும், அடுத்து அலாட்மெண்ட், ஒரு ஃபீச்சரு, அதை ரீஇஷ்யூ பண்ணுவாங்க, அதை கேபிட்டல் ரிசர்வ் மாற்றுவாங்களா. அப்போ சரியான ஆன்சர் வந்து CABDE. இதுதான் வந்து இதோட கரெக்டான சீக்வன்ஸ். அடுத்து கொஸ்டின் 52ல இருந்து 56 4 கொஸ்டின்ஸ் வந்து பேசேஜ்ல இருந்து கேட்டிருக்காங்க. பாரத் லிமிடெட் ஹஸ் பீன் ரெஜிஸ்டர்ட் வித் த கேபிட்டல் as 50 lakhs dividend into 5 lakhs shares of 10 each. அந்த 10 ரூபாய் மதிப்புள்ள 5 lakh shares வந்து கொடுக்குறாங்க. 3 lakh shares of 10 each are offered by the company to the public for subscription. எவ்வளவு கொடுத்துருக்காங்க? ஒன்லி 3 lakhs ஆஃப் த ஷேர் தான் வந்து பப்ளிக் இஷ்யூ பண்றாங்க. அமௌண்ட் பேயபிள் as 4 on application, 3 on allotment and the balance on call. The company received the application of 2,70,000 வந்து அப்ளிகேஷன் ரிசீவ் பண்ணியிருக்காங்க. and finalized the allotment accordingly. அதுக்கப்புறம் ஃபைனலைஸ் பண்றாங்க. The company did not make the final call. The company received all the money except allotment money 5,000 shares வந்து. இது தவிர மற்ற எல்லா அமௌண்ட்டும் வந்து அவங்க வாங்கிட்டாங்கன்னு சொல்றாங்க. ஷேர்ஸ் ஹெல்டு பை ராகுல். இந்த 5,000 ஷேர் ஹெல்டு பை ராகுல் இருக்காரு இல்லையா,
இந்த ராகுலோட அமௌண்ட் மட்டும் இவங்க வாங்காம இருக்காங்க. இவங்களோட அலாட்மெண்ட் மணி வந்து ஒரு டிஃபால்ட் ஆயிட்டாரு. இது ஷேர்ஸ் வேர் ஒரு ஃபீட் அடுத்து ஒரு ஃபீட் பண்ணிட்டாங்க. அப்போ இதன்படி பாரத் லிமிடெட் நிறுவனத்தினோட பெயரளவிலான மூலதனம் எவ்வளவு? மூலதனம் வந்து 50 லட்சம். இதுதான் வந்து அதோட மூலதனம். ஆப்ஷன் சி. அடுத்து கொஸ்டின் நம்பர் 53 என்ன கேட்டிருக்காங்க? இன் கேஸ் ஆஃப் த பாரத் லிமிடெட் த ஷேர்ஸ் ஹேவ் பீன், இந்த சித்திர பங்குகள் எப்படி சந்திக்கப்படுகிறது அப்படின்னா 53 அண்டர் சப்ஸ்கிரைப் ஆகுது. ஏன்னா இங்க 3 lakhs இது வந்து இவங்க வெளியிட்டு இருக்காங்க. பட் எவ்வளவு சப்ஸ்கிரைப் ஆயிருக்குன்னா 2,70,000 தான் சப்ஸ்கிரைப் ஆகுது. ஸோ அண்டர் சப்ஸ்கிரைப் தான் ஆயிருக்கு. கால்குலேட் அமௌண்ட் forfeited by the company related to ராகுல் சார். ராகுலோட ஷேர் எவ்வளோ? 5,000. அப்போ எவ்வளோ அப்ளிகேஷன் மணியா வாங்கினது? 3 rupees. 5,000 இன்டூ அப்ளிகேஷன் மணி வந்து பெய்டு 4 rupees. அப்போ 5,000 இன்டூ 4 ஈக்குவல் டு 20,000 rupees. 20,000 rupees வந்து இவங்க forfeit பண்ணியிருக்காங்க. The portion of a subscribed capital not yet called up is called. அதாவது சந்தா வெற்றாலும் இன்னும் கோரப்படாத இன்னும் அழைக்கப்படாத மூலதன பகுதி என எதை வந்து சொல்லுவோம் அப்படின்னா, எப்படி சொல்லுவோம் அப்படின்னா அன்கால்டு அப் கேபிட்டல். ஓகேவா? அது வந்து நம்ம இன்னும் கோரப்படாத மூலதனம், அழைக்கப்படாத மூலதனம். ஓகேவா? அடுத்து கொஸ்டின் நம்பர் 56 என்னன்னா, ஒரு நிறுவனம், ஏதாவது நிறுவனம் பங்கு வாடிக்கையாளர்களிடம் கேட்கக்கூடிய தொகை கணக்கிடுக. இவங்க வந்து எவ்வளவு வந்து பங்கு ஷேர் ஹோல்டர்ஸ்ல இருந்து ஆன் கால்ஸ் வந்து வாங்கியிருக்காங்க அப்படின்னா, determine the amount which company may ask from the shareholders on calls. அவங்க கால்ஸ்ல வந்து எவ்வளவு வாங்குவாங்க அப்படின்னா, டோட்டல் ஷேர் அலாட் பண்ணது 2,70,000 வந்து அலாட் பண்ணியிருக்காங்க. ஃபைனல் கால் அமௌண்ட்ல பர் ஷேர் வந்து 10 rupees வாங்கணும். அதுல இருந்து 4+3 வந்து வாங்கியிருப்பாங்க. ஓகேவா? எதுலன்னா அலாட்மெண்ட்லயும் அப்ளிகேஷன்லயும். அது இப்போ கழிச்சிட்டோம்னா 3 rupees வந்து இருக்கும். அப்போ 8 ஷேர் வந்து 3 rupees வந்து அவங்க இன்னும் வாங்க வேண்டியது இருக்கு. அப்போ 3 into 2,70,000 வந்து, அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து 8,10,000. ஓகேவா? 8.10 lakh வந்து இதோட ஆன்சர். However, the டோட்டல் கால் அமௌண்ட் இன்க்ளூடிங் த அலாட்மெண்ட். அப்போ இது வந்து பேலன்ஸ் இருக்க அமௌண்ட் தான். ஸோ டோட்டல் கால் அப்படின்னா நம்ம அலாட்மெண்ட்டையும் எடுத்துக்கணும், ஃபர்ஸ்ட் கால்ல இது பண்ணாங்கல்ல அப்ளிகேஷன், அதையும் வந்து எடுத்துக்கணும். அப்போ அதையும் வந்து நம்ம ஆட் பண்ணும்போது 16.2 லேக் வந்து அந்த இது வந்துடும். எது? அந்த அலாட்மெண்ட் மணியும் கால் மணியும் சேர்ந்து. அப்போ டோட்டலா வந்து 99 லேக் வந்து இப்போ அவங்க வாங்க வேண்டிய இதுல இருக்காங்க. ஓகேவா? அவங்க வந்து இன்னும் வாங்க வேண்டியது 9 லேக். ஆப்ஷன் ஏ தான் வந்து இதோட கரெக்டான ஆப்ஷன். அடுத்தது கொஸ்டின் நம்பர் 57 வந்து இந்த ஜேர்னல் என்ட்ரி ஃபார் த எதுக்காக என்ன கேஸ்ல வந்து இந்த ஃபாலோவிங் ஜேர்னல் என்ட்ரி வந்து போடுவாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த ஜேர்னல் என்ட்ரி என்ன காட்டுதுன்னா, ஃபர்ஸ்ட் டிபெஞ்சர் அப்ளிகேஷன் அண்ட் அலாட்மெண்ட் அக்கௌண்ட் டெட்டார், லாஸ் ஆன் இஷ்யூ ஆஃப் டிபெஞ்சர் அக்கௌண்ட் டெட்டார், 2 premium redemption of debentures account credit side, 2 debentures account. அப்போ இது எதுக்காக பண்ணுவாங்கன்னா, when debentures are issued at a discount, கொடுத்தது இஷ்யூ பண்ணது வெளியிட்டதே ஒரு தள்ளுபடி விலையில பிளஸ் ரெடீம்ட் அட் பிரீமியம் அப்படின்னா நம்ம இந்த என்ட்ரி போடுவோம். அப்போ இது எங்க கொடுத்துருக்காங்க? ஆப்ஷன் பில கொடுத்துருக்காங்களா? when debentures are issued at discount, redeemed at premium. இதுக்கு தான் வந்து இந்த என்ட்ரி போடுவோம். ஓகேவா? 57 ஆன்சர் வந்து பி. கொஸ்டின் 58 வந்து இதுக்கும் வந்து கரெக்டான சீக்வன்ஸ்ல அலாட் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷன் மணி வாங்குவோம், அடுத்து அலாட்மெண்ட் ஆஃப் ஷேர்ஸ் நடக்கும், சி ஏ. அடுத்தது என்னது? பி, கால் இன் அரியர்ஸ் வந்து பேமெண்ட் இஸ் நாட் மேடுனா கால் இன் அரியர்ஸ் வரும். அது அப்புறம் அவங்க வந்து திரும்ப அது நான் பேமெண்டாவே இருக்கு அப்படின்னா ஒரு ஃபீச்சர் பண்ணிடுவாங்க. ப்ரொஃபிட் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்க? ரீஇஷ்யூ பண்ணுவாங்க. அப்போ சி, ஏ, பி,
டிஇ. எப்போ இதோட சிஏபிடிஇன்னா இருக்கு. ஆப்ஷன் டி தான் வந்து இதோட கரெக்டான ஆன்சர். சிஏபிடிஇ. அடுத்து 59 கொஸ்டின் 59ல வந்து D&M லிமிடெட் forfeited 5,000 shares of 10 rupees each for non-payment of final call rupees 3. ₹3 per share வந்து ஃபைனல் கால்ல டிஃபால்ட் ஆகுது, நான் பேமெண்ட் ஆகுது, அதெல்லாம் ப்ரொஃபிட் பண்ணிட்டாங்க. அவுட் ஆஃப் தி 2,000 shares were ரீஇஷ்யூட் அட் ₹12. ரீஇஷ்யூ ₹12 வந்து ரீஇஷ்யூ பண்ணியிருக்காங்க. பர் ஷேர் ஃபுல்லி பெய்டப்பா. What is the maximum discount that can be allowed for reissue of a remaining 3,000 share? அதாவது எவ்வளவு மேக்ஸிமம் டிஸ்கவுண்ட் வந்து அலோவ் பண்ணலாம், அதாவது ரீஇஷ்யூ பண்றதுக்கு, மறு வெளியீடு பண்றதுக்கு அந்த 3,000 ஷேர்ஸ் வந்து எவ்வளவு பண்ணலாம் அப்படின்னா 21,000 ரூபாய் பண்ணலாம். எப்படின்னா 5,000 into 7 rupees. அவங்க 3 rupees வாங்கினதுக்கு அப்புறம் 7 rupees வந்து அவங்க பே பண்ணணும் 10 rupeesல. அப்போ 5,000 into 7. ஓகேவா? அப்போ கால் பண்ணது போக 7 rupees இருக்கு, அது வந்து 35,000. ரீஇஷ்யூட் ஷேர் எவ்வளோ 2,000. அப்போ வந்து எவ்வளோ பே பண்ணாங்க 12 rupees. 12 rupeesக்கு வந்து இது பண்ணியிருக்காங்களா? அப்போ ஃபுல்லி பேடப்பா. ஸோ இங்க வந்து நோ டிஸ்கவுண்ட். ரிமைனிங் ஷேர்ஸ் வந்து 3,000 இருக்கு, அது வந்து மேக்ஸிமம் டிஸ்கவுண்டா ப்ரொஃபிட் பண்ணதுல 5,000 3,000 into 7 மேக்ஸிமம் டிஸ்கவுண்ட் வந்து 3,000 rupeesக்கு 7 rupees கொடுக்கலாம். அப்போ 3,000 ஷேருக்கு ஈச் ஷேர் 7 rupees வந்து டிஸ்கவுண்ட் கொடுக்கலாம். அப்போ 21,000 வந்து டோட்டலா இங்க டிஸ்கவுண்ட் பண்ண முடியும். ஓகேவா? அப்போ இதுதான் வந்து ஆன்சர். Question number 60. Question number 60 வந்து match the following. List 1, list 2. List 1ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா பேயபிள் ஆன் த எக்ஸ்பைரி ஆஃப் த ஸ்பெசிபிக் பீரியட், குறிப்பிட்ட காலம் முடிவுக்கு அப்புறம் செலுத்த வேண்டிய தொகை. அடுத்து வந்து டூ நாட் கேரி ஸ்பெசிபிக் ஆஃப் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஸ்பெசிபிக் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து எடுக்காத என்னது 0 கூப்பன் ரேட் டிபெஞ்சர்ஸ் வந்து இது. ஃபர்ஸ்ட் ஏக்கு வந்து என்ன வரும்னா ரெடீமபிள் டிபெஞ்சர்ஸ், அதாவது குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் அது திரும்ப பே பண்ணணும் போது அது ரெடீமபிள் டிபெஞ்சர்ஸா போகும். அடுத்தது நோ சார்ஜ் ஆன் அசெட். அசெட்ல வந்து சார்ஜ் பண்ணல, சார்ஜ் பண்ணியிருந்தா செக்யூர்டு, சார்ஜ் பண்ணலன்னா அன்செக்யூர்டு. அப்போ அன்செக்யூர்டு வந்து 1 போகும். டிரான்ஸ்ஃபர்டு பை வே ஆஃப் டெலிவரி, அதாவது சிம்பிளா வந்து நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் அப்படிங்கும்போது அது வந்து பேரரோட பேரர் டிபெஞ்சர்ஸ் வந்து ஈஸியா வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். அது வந்து கம்பெனியோட எந்த ரெஜிஸ்டர்ஸ்லயும் வந்து யாரோட பேருமே இருக்காது. ஸோ அந்த மாதிரி அன்ரெஜிஸ்டர்ட் ஷேர் வந்து நம்ம நியர் டெலிவரி வந்து இனஃப் டு டிரான்ஸ்ஃபர் த ஷேர். ஸோ இந்த கொஸ்டினோட ஆன்சர், சரியான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, சாரி ஆப்ஷன் டி. அடுத்து கொஸ்டின் 62 வந்து மேட்ச் தி ஃபாலோவிங். இன்வென்ட்ரிக்கு வந்து என்ன வரும்? இன்வென்ட்ரினா சரக்குன்றது கரண்ட் அசெட்டு, இன்வென்ட்ரின்றது கரண்ட் அசெட்டு. ஓகேவா? இப்போ அடுத்தது வந்து கரண்ட் மெச்சூரிட்டி டிபெஞ்சர்ஸ். கரண்ட் மெச்சூரிட்டி டிபெஞ்சர்ஸ் என்னன்னா டியூ வித்தின் 12 months. அதாவது அப்போ என்ன வரும்? டிக்கு வந்து குறுகிய கால கடனா வரும். ஓகேவா? அப்போ ஆப்ஷன் 4 தான் வந்து பிக்கு வந்து 4. செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம்னா வந்து நம்ம என்ன இதுல எழுதுவோம்னா ரிசர்வ் அண்ட் சர்ப்ளஸ்ல வந்து எழுதுவோம் செக்யூரிட்டி ப்ரீமியம். டிபெஞ்சர்ஸ் வந்து லாங் டேர்ம் பாரோயிங்ஸ். ஓகேவா? அப்போ அது வந்து 2, டிக்கு வந்து 2 வரும். அப்போ இதோட கரெக்டான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. இதுதான் வந்து இதோட கரெக்டான ஆன்சர். 62. Arrange the following categories of a share capital in the sequence. Following capitals வந்து இது பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆத்தரைஸ்டு கேபிட்டல், அங்கீகரிக்கப்பட்ட முதல். அதுக்கப்புறமா வந்து அடுத்து என்ன வரும்?
அடுத்ததா வந்து இஷ்யூடு கேபிட்டல் அங்கீகரிக்கப்பட்ட போது அடுத்து இஷ்யூ பண்ணது. மூணாவதா வந்து சப்ஸ்கிரைப் ஃபுல்லி பெய்டப். நாலாவது வந்து சப்ஸ்கிரைப் நாட் ஃபுல்லி பெய்டப். அஞ்சாவதா வந்து கால்ட் அப் கேபிட்டல் அழைக்கப்பட்ட பங்கு மூலதனம் சொந்தம். அப்போ வந்து இதோட ஆன்சர் ஆப்ஷன் ஏபிசி மூணுமே ஆப்ஷன் இல்லை. ஆப்ஷன் டி ஃபர்ஸ்ட் ஏ வரும், அடுத்து பிஇ சி பி டி. இதுதான் வந்து இதோட சீக்வன்ஸ், ப்ராப்பர் சீக்வன்ஸ். அப்போ இதுதான் ஆன்சர் based on following proceeds. Earn Limited with an authorized capital of 10 lakh is divided into equity shares of 10 rupees each. 10 lakh வந்து 10 ரூபா மதிப்புள்ள ஷேராஸ் வந்து வெளியிடுறாங்க. issued 50,000 equity shares at a premium of 3. ஓகேவா? அப்போ 50,000 equity shares வந்து ப்ரீமியமுக்கு வந்து வெளியிடுறாங்க. இப்போ ப்ரீமியம் வெளியிடும் போது இது 3 ரூபா ப்ரீமியம் வந்து அலாட் பண்றாங்க. ஆன் அப்ளிகேஷன் 3 ரூபா, ஆன் அலாட்மெண்ட் 5 ருபீஸ், ஆன் பேலன்ஸ் அமௌண்ட் வந்து ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபைனல் கால் வந்து வசூல் பண்ணிப்பாங்க. அப்ளிகேஷன் வர் ரிசீவ்டு ஃபார் 60,000 ஷேர்ஸுக்கு வந்து அப்ளிகேஷன் ரிசீவ் ஆயிருக்கு. The directors allotted the shares to call all applicants on pro rata basis. All money received expect call of 1,000 shares issued to. அப்போ இது ரிசீவ் பண்ண 1,000 ஷேர்ஸ் வந்து உங்களுக்கு காலான்ல வரல. ஓகேவா? அதை தவிர மற்ற அமௌண்ட் வந்து உங்களுக்கு வந்துருச்சு. அப்போ இப்போ மேலே கொடுக்கப்பட்ட சந்தாவுடைய இது வந்து என்னன்னா ஓவர் சப்ஸ்கிரிப்ஷன். அவங்க எவ்வளோ 50,000 தான் வந்து அலாட் பண்ணாங்க. ஆனா 50,000 வந்து 50,000 தான் இஷ்யூ பண்றதுக்காக ரெடியா இருந்தாங்க. அவங்க 60,000 வந்து அப்ளை பண்ணிருக்காங்க. ப்ரோராட் அலாட்மெண்ட் நான் பண்ணணும் இப்போதைக்கு. ஸோ வந்து இது ஓவர் சப்ஸ்கிரிப்ஷன். அடுத்து select the alternatives that were available to the directors to deal with the type of subscription which arises in above case of Earn Limited in addition to the one used by them. அவங்க யூஸ் பண்ண ஒரு மெத்தட் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அவங்க மெத்தட் என்னன்னா சி, அதாவது டு அக்செப்ட் சம் அப்ளிகேஷன் இன் ஃபுல். அப்ளிகேஷனை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க ஃபுல்லா. சம் அண்ட் ப்ரோராட்டாவில் வந்து ரிஜெக்ட் பண்றாங்க. ஓகேவா? ப்ரோராட்டா இது பண்ணி சில இது மட்டுமே, சிலவற்றை மட்டுமே, சில பங்குகளுடைய அலாட்மெண்ட்டை மட்டும் ரிஜெக்ட் பண்றாங்க. அப்ளிகேஷன் வந்து ஃபுல்லா வந்துட்டு இதை வந்து ரிஜெக்ட் பண்றாங்க. ஓகேவா? அதுதான் வந்து இங்க நடந்த சிச்சுவேஷன். 65ல வந்து ஐடென்டிஃபை தி அமௌண்ட் ரிசீவ்ட் ஆஸ் சப்ஸ்கிரைப் கேபிட்டல். சப்ஸ்கிரைப் கேபிட்டல் இங்க எவ்வளவு டோட்டலா அப்படின்னா டோட்டல் ஃபேஸ் வேல்யூ ஆஃப் அலாட்டட் ஷேர்ஸ் வந்து 50,000 ஷேர்ஸ் வந்து 50,000 இன்ட்டு ஷேரோட வேல்யூ வந்து 10 ருபீஸ். 10 ருபீஸ் இன்ட்டு 50,000 வந்து 5 lakhs rupees ப்ரீமியம் வந்து அவங்க சப்ஸ்கிரைப் கேபிட்டல்லாம் வந்து அவங்களுக்கு கிடைச்சிருக்கும் அந்த ஏர்ன் லிமிட்டெடுக்கு. அடுத்து ஐடென்டிஃபை த டேர்ம் தட் ரெப்ரசன்ட் ஆத்தரைஸ்டு கேபிட்டல் விச் இஸ் நாட் ஆஃபர்டு ஃபார் த பப்ளிக் சப்ஸ்கிரிப்ஷன். அதாவது பொது சந்தாவுக்கு வழங்கப்படாத அங்கீகரிக்கப்பட்ட மூலதனத்தை குறிக்கும் ஒரு சொல். என்னது அப்படின்னு பார்த்தா அன்இஷ்யூடு கேபிட்டல். அதாவது வெளியிடப்படாத கேபிட்டல் தான் வந்து ஆத்தரைஸ்டா இருக்கு, ஆனா அதை வந்து பப்ளிக் ஆஃபர் பண்ணல. ஓகேவா? அப்படின்னா என்னது, எனக்கு வாய்ப்பு இருக்கு, நான் இன்னும் இஷ்யூ பண்ணாம இருக்கேன். ஸோ அன்இஷ்யூடு கேபிட்டல். 67 வந்து ஐடென்டிஃபை த நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் அப்ளைடு பை ரவி. ரவி வந்து எவ்வளவு அப்ளை பண்ணியிருப்பாரு அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ப்ரோலாட்டா அலாட்மெண்ட் படி 6:5 ரேஷியோல வந்து நம்ம அலாட் பண்றாங்க இங்க இந்த கம்பெனி. ஸோ 60,000 இது வந்து 50,000 இதுதான் வந்து ரேஷியோ. ஸோ வந்து 6:5 வந்து 60,000 வந்து அப்ளிகேஷன் போட்டிருக்காங்க. 50,000 வந்து இவங்க ஷேர்ஸ் விட்டுருக்காங்க. அப்போ இதோட ரேஷியோ எந்த ரேஷியோல ப்ரோடாக்ட் அலாட்மெண்ட் நடக்கும்னா 50,000:5,000. சாரி 50,000. ஸோ 6:5 ரேஷியோல தான் வந்து இவங்களுக்கு அலாட் பண்றாங்க. ரவி எவ்வளோ அலாட் பண்ணியிருப்பாருன்னா 1,000 ஷேர்ஸ். he applied for, அப்போ 6/5 வந்து இன்டூ 1,000 அப்படின்னா இவர் எவ்வளோ அப்ளை பண்ணியிருப்பார். 1,000 ஷேர்ஸ் இவங்களுக்கு அலாட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா எவ்வளோ ஷேர்ஸ் வந்து இவர் அப்ளை பண்ணியிருப்பாரு அப்படின்னு பார்த்தா இந்த ரேஷியோ வச்சு கால்குலேட் பண்றதுக்காக என்ன பண்ணுவோம்னா 6/5 இன்டூ 1,000. அப்போ 1,200 ஷேர்ஸுக்கு வந்து
இவரு டோட்டலா அப்ளை பண்ணியிருப்பார். ஓகேவா, ஆப்ஷன் ஏ தான் வந்து இதோட ப்ராப்பர் ஆன்சர். ஓகே, இதோட வந்து இந்த 67ஓட இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து முடிஞ்சுது.